கல்வாரியின் கருணையிலே காயங்களில் காணுதே கர்த்தன் இயேசு ஆருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. தேவனாய் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். தேவனாய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படி வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசணும். நம் மனுஷனுடைய வார்த்தையை நம்ம கேட்க வரல. கர்த்தரே நம்மோடு கூட பேசுகிற தெய்வம், முகமுகமாய் பேசுகிற தெய்வம். ஆகையினால இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்படி வந்திருக்கிறபடியால் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் நாம் யாவரும் தேவனாய் கர்த்தரை ஒப்பு கொடுக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் 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 தகப்பனே. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் வல்லமையுள்ளவர், நீர் மகிமையானவர். நீர் தம்முடைய ஜனங்களுக்கு நீர் ஆண்டவரே வார்த்தைகளை கொடுத்து நீர் பேசுகிற தெய்வம். ஆண்டவரே முகமுகமாய் பேசுகிற தெய்வம். ஆண்டவரே இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட நீ பேசுகிறாக. பேசுகிறது நான் அல்ல, தேவ ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக. அடியனை சிலுவையில் மறைத்து கொள்ளுங்க, பிரசன்னத்தில் உடைய மகிமையில் மூடிக்கொள்ளுங்க. தேவ ஆவியானவர் நீர் மாத்திரம் வெளிப்படுவீராக. எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். இந்த காலை ஆராதனை வந்திருக்கிற உங்களையும், இந்த ஒளிப்பதிவு மூலமாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும், இந்த சத்தத்தை ஒருவேளை கேட்கிற உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை முடிவில் நமக்கு திருப்பந்தி இருக்கிறபடியால் நாம் பொறுமையாக இருந்து திருப்பந்தியில் பங்கு பெற்று நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாம் கடந்து போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு திருப்பந்தியின் ஆராதனையில் நாம் சுத்திகரிப்பின் செய்தியை நாம் தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக வேதத்திலிருந்து எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாகட்டும். இந்த வேத பகுதி 2 பார்ட்டாக பிரித்து சொல்லுது. ஒன்று கர்த்தருடைய வல்லமையையும், இரண்டாவது நீதிமானாகிய நம்முடைய வேலையும் குறித்து சொல்லுது. அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை நான் தியானிக்கும் போது 2 பார்ட்டை முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது கர்த்தருடைய மேன்மை குறித்து அங்கே சொல்லுது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். அல்லேலூயா. அப்போது கர்த்தருடைய நாமம் அதுக்குள்ள ஒரு பெரிய நன்மைகள்லாம் இருக்குது. ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை நம்ம சொல்லவே முடியாது. அவருடைய நாமம் நிறைய, அல்லேலூயா, 1000ங்களுக்கும் மேலே நாமம் இருக்குது. அந்த நாமத்துக்குள்ள ஆசீர்வாதங்கள் இருக்குது. அல்லேலூயா. யெகோவா ஈரே அவருடைய நாமம் தான். அதில் உங்களுடைய தேவையெல்லாம் அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. அத்தனை ஆசீர்வாதமாக இருக்குது. யெகோவா ராஃபா அப்படின்னாக்கா அவருடைய நாமந்தான், அதில் உங்களுக்கு சுகம் இருக்குது. அல்லேலூயா. அப்படின்னா இப்படி நம்முடைய தேவனுடைய நாமத்துக்குள்ள அநேக ஆசீர்வாதங்களை தேவனாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய நாமம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா அதில் குணம் இருக்குது, அதில் உண்மை இருக்குது, அதில் அன்பு இருக்குது, அது வல்லம் இருக்குது. அல்லேலூயா. அப்படியானா கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். இப்போ பலத்த துருகம் அப்படின்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாடும் தங்களுடைய எல்லை பகுதியில் என்ன செய்வாங்கன்னா, எதிரிகள் தாக்க வரும்போது அவர்கள் தங்களை தப்பித்து கொள்ள, காப்பாற்றி கொள்ள கோபுரங்களை கட்டுவார்கள். கோபுரங்களை கட்டி என்ன பண்ணுவாங்களா, இவங்க தாக்க வரும்போது அதில் அகப்படாதபடிக்கு தப்பித்து கொள்ளும்படி இவங்க கோபுரங்குள்ள போய் என்ன பண்ணலாம், ஒளிந்து கொள்வார்கள். இதுதான் துருகம். அல்லேலூயா. இப்போ பாருங்க, ரெண்டுத்தையும் இணைச்சு பாருங்க. கர்த்தருடைய வல்லமையில் நமக்கு தப்பித்து கொள்ளும்படியாக, பாதுகாப்பு உண்டாகும்படியாக, ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக சகல நன்மையை நமக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய நாமம்
பலத்த துருகம். நம்ம சோர்ந்து போகும் போதெல்லாம் அப்படியே என்ன பண்ண முடியும்? அப்படியே நாமத்துக்குள்ளே ஓடி வந்துடணும், அப்படியே சமூகத்தில் ஓடி வரணும். நம்ம பலனை இழக்கும் போதெல்லாம் அப்படியே நாமத்தில் வந்து அப்படியே சமூகத்தில் வந்து பலனை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம நெருக்கப்பட்ட நேரத்திலாம் அப்படியே சமூகத்தில் ஓடியாந்து அவருக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? காப்பாற்றி கொள்ள முடியும். இப்படி தான் தேவனாய் கர்த்தர் அவர் நமக்கு அவருடைய நாமத்தின் மூலமாக நமக்கு ஒரு ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, அவருடைய பாதுகாப்பையும் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். இப்போ நம்ம பாட்டுக்கு வருவோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். அல்லேலூயா. பாருங்க, நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பான் அப்படின்ற வார்த்தையை இங்கே சொல்லப்படுகிறது இல்லையா? அப்போது தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் சகலத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டாரு. நம்ம ஓட வேண்டிய வாழ்க்கையில் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கை என்பதே ஒரு என்னது? ஒரு ஓட்டம் தான் இல்லையா? இன்றைக்கி நீங்கள் எத்தனை வயசு உடையவர்களாக இருக்கீங்க, அத்தனை வருஷத்தை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? ஓட்டிட்டீங்க. பார்க்குறீங்க அப்படியே ஓட்டிட்டோம்மா. நீங்களே யோசிச்சு பாருங்கள். உங்கள் வயசில் கொஞ்சம் வீட்டில் போய் பாருங்கள். கேலண்டர் எடுத்து ஒரு தெரியலன்னா நீங்கள் பாருங்கள். 45 ஆயிடுச்சா, 35 ஆயிடுச்சா, 70 ஆயிடுச்சா பாருங்கள். 75 வருஷம் நம்ம ஓட்டிட்டோம். ஒரு வேளை 25 வருஷம் ஓட்டிட்டோம், அவ்வளோதான். இது போச்சு, இதெல்லாம் வராது. இனிமேட்டு நீ ஓட வேண்டிய ஓட்டத்தில் நம்ம மீதி அந்த ஓட்டி முடிக்கணும். புரியுதுங்களா? இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் நம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம் உண்டு. அதில் ஓடி போய் நம்ம என்ன பண்ணுமா? சுதந்திரிக்கணும். இதுதான் தேவனாய் கர்த்தர் நமக்கு வச்சுட்டார். அப்படின்னா தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நமக்கும் பங்கு உண்டு. அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம பிரயாசப்படணும். நமக்கும் அதில் பங்கு உண்டு. அப்படியானால் பாருங்க, இந்த பூமியில் நம்ம ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட வாழ்க்கை என்கிற ஓட்டத்தில் என்ன பண்ணியிருக்கிறோம்? ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதே வேளையில் பாருங்களேன், தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு சில வேளையில் நம்ம என்ன பண்ணணுமா? ஓடணும். அது எப்படி ஓடணும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சில விஷயத்தை நம்ம கவனிக்க போகிறோம். பாருங்களேன் இல்லையா? நம்ம ஓட வேண்டிய நேரத்தில், ஓட வேண்டிய சூழ்நிலை பாருங்கள், நம்ம ஓடினால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை, அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணின நன்மைகளை நம்ம சுதந்திரிக்க முடியும். இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. போதும். அல்லேலூயா. இங்க சொல்றாரு அவர் எண்டு ஸ்டேஜ் தான் இந்த புக்ஸ் எழுதுறாரு. தீமோத்தேயு 2ஆம் தீமோத்தேயு கடைசியாக ஒரு புஸ்தகம். அதுக்கப்புறம் ஒரு நாளில் அவர் மரிச்சிட்டார். அப்போ ஒரு எழுதுறார், ஸ்டேட்மெண்ட் எழுதுறார் இந்த புஸ்தகத்தை. லாஸ்ட்டு அவர் சொல்கிறாரு, அவருக்கு மரணத்தை குறிச்சிட்டாங்க. அந்த தருவாயில் தான் இந்த தீமோத்தேயு என்கிற ஒரு போதகனுக்கு இவர் எழுதுறாரு நிருபத்தை. என் ஓட்டம் முடிஞ்சிச்சுப்பா, ஆனால் எப்படிப்பட்ட ஓட்டம் ஓடணுன்னா, நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை, கவனிச்சிங்களா, அந்த ஓட்டத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? முடிச்சிட்டேன். இதனால் எனக்கு என்ன இருக்குதுன்னா, தேவன் வைத்திருக்கிற நீதியின் கிரீடம் எனக்கு உண்டு. அப்போ ஒரு ஆசீர்வாதத்தில் இந்த ஓட்டத்தில் ஒரு ஓடி என்ன பண்ணால் எனக்காக இருக்கிறதுன்னு சொல்லி விசுவாசமாக சொல்லுகிறத நாம் பார்க்குறோம். ஒரு ஓட்டத்தில் கவனிக்கணும், எத்தனை போராட்டங்கள் உண்டு தெரியுமா, எத்தனை பாடுகள் உண்டு தெரியுமா, எல்லாத்தையும் நான் சந்தித்தேன் இல்லையா? அவர் சொல்கிற எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணேன்? என் வாழ்க்கையில் நான் சந்தித்தேன். ஆனாலும் நான் எதுலுமே நிற்கலை, ஓடினே தான் இருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதோடைய அர்த்தம் என்னன்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையில் நம் நின்று போவதற்கு பல சூழ்நிலைகளை பிசாசன் என்ன பண்ணுவான்னா, நம்ம வாழ்க்கையில் நம்மை நிறுத்துவதற்கு பல சூழ்நிலைகளை கொண்டு வருவான். நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் கர்த்தருடைய நன்மைகளையும் பெற வேண்டுமானால் நம்ம அதையெல்லாம் விட்டு என்ன பண்ணுமா? ஓட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் பாருங்களேன், ஒவ்வொரு தேவ ஜனங்களும் நமக்கு உண்மையாகவே நம்ம தேவ ஜனங்களாக இருக்கிறோம். நமக்கு நிச்சயமாகவே வாழ்க்கையில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம்,
உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடங்கள்லாம் இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் செய்கிற ஒரு பிஸ்னஸ், எல்லாருக்கும் போராட்டம் உண்டு, போராட்டங்கள் உண்டு. வேதம் சொல்லுகிறது, யோவான் 16:33 சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்கள் அந்த போராட்டத்தில் நீங்கள் சந்திக்கும் போது நீங்கள் எங்ககிட்ட வந்துருங்கன்றார். அல்லேலூயா. என்ன கொஞ்சம் என்ன சந்திச்சிங்கன்னா என்ன பண்ணுவேன், அதுலேருந்து உன்னை காப்பாற்றிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, நம்ம தப்பித்து கொள்ள வேண்டுமானால் நம்ம சில காரியங்களை இந்த பூமியில் நம்ம விலக்கி விட்டு ஓட வேண்டும். பாருங்களேன், சில தேவ ஜனங்களாக இருந்தும் சில அறிவில் கொஞ்சம் தேர்னவங்களாம் என்ன சொல்லுவாங்களாம், கொஞ்சம் அறிவு மிகுதியாக இருக்கிறவங்க அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணோம், கொஸ்டின் வந்துன்னு இருக்கும் அவங்களுக்கு. அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, நம் தேவன் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ பெரிய வல்லமையில் மகிமையானவர், ஏன் அவர் நம்ம காப்பாற்ற முடியாதா, காப்பாற்றாமல் விட்டுருவாரா, அப்படியெல்லாம் நம்ம கேட்கலாம் இல்லையா. கொஸ்டின் நமக்கு வரும், அவர் எவ்வளோ சர்வ வல்லமையில் தேவன், நம்மளை அப்படியே விட்டுருவார் இல்லையா, அப்படி நம்ம கேட்குறோம். ஆனால் கவனிக்கணும், நான் சொல்கிறேன், நம்முடைய தேவன் சர்வ வல்லமையில் தேவன் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் தேவனுடைய நாமம் என்கிற அரணுக்குள்ளே நம்ம என்ன தான் ஆகணும், நம்ம தப்பித்து கொள்வதற்கு அவர் இடம் உண்டாக்கி வைத்திருக்கபடியால் அவருக்குள்ளே தான் நம்ம தப்பித்து கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம சுயமாக நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, யோவான் 15:5 என்னாலே என்று உங்களால் என்ன பண்ண முடியாது, தனித்து ஒன்றுமே செய்ய முடியாது, உங்களே நீங்கள் காப்பாற்றிக்க முடியாது. ஆகையினால கர்த்தர் நமக்கு தேவை. நீங்கள் வாழ்வதற்கு, நாம் எல்லாரும் வாழ்வதற்கு கர்த்தர் தேவை. நாம் இந்த நாளில் நம்முடைய குடும்பமாக சுகமாக இருப்பதற்கு கர்த்தர் தேவை. நாம் இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கை இது வரைக்கும் ஓடி இருக்குதுன்னா அதுக்கும் கர்த்தர் இது வரைக்கும் தேவையாக இருந்தார். அல்லேலூயா. இது வரைக்கும் நம்மளை நடத்தினார். இன்னமும் நம்ம வாழ்க்கையில் ஓட்டத்தை சரியாக ஓடனா கர்த்தர் நமக்கு தேவை. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு அவசியமாக இருக்கிறார் இல்லையா. கர்த்தரை நம்ம என்ன செய்யணுமா, அவரிடத்துல அவருடைய அரணில் நம்ம தப்பித்து கொள்வதற்கு நமக்கு நிச்சயமாய் பங்கு உண்டு. நம்ம ஓட வேண்டிய இடத்துல ஓடி தான் ஆகணும், தேட வேண்டிய இடத்துல தேடி தான் ஆகணும் இல்லையா. தேவனை கர்த்தரை நாட வேண்டிய இடத்துல நாடி தான் ஆகணும். அப்போ நான் இல்லை எனக்கு எல்லாம் அவர் தெரியும், என் பிரச்சனை அவர் தெரியும், எனக்கு அவர் நிச்சயமாக செய்வார், நிச்சயமாக செய்வார் தான். ஆனால் நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், தேவனுடைய பாதுகாப்பை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் நமக்கும் அதில் பங்கு உண்டு. உதாரணமாக வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறேன் பாருங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7:7 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, இப்போ வாசிங்க. மத்தேயு புஸ்தகம் 7:7. கேளுங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். போதும், இது வேற யாரும் சொல்லல, இயேசு கிறிஸ்து சொன்னார். ஹல்லேலூயா. என்ன சொன்னார்னா, முதலாவது நமக்கு அந்த பங்கை வைக்கிறார். அவர் கொடுக்கிறவர், அவர் தரிசனமாகிறவர், அவர் திறக்கிறவர் தான், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா நீங்க என்ன பண்ணுமா, கேட்கணும். உங்களுக்கு பங்கு உண்டு. நீங்க கேட்காம எனக்கு ஆண்டவர் நிச்சயமா செய்வார், எனக்கு நிச்சயமா எனக்கு அவர் வேண்டியதெல்லாம் அவர் தருவார் தான், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்க கேட்காம எதுவுமே அவர் என்ன பண்ண மாட்டாரு, தரமாட்டார். அல்லேலூயா. ஆகையினால இங்க சொல்லப்படுகிறது கேளுங்கள் அப்பொழுது. அந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்களா, அப்பொழுது அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், நீங்க என்ன கேட்குறீங்களா அப்பொழுது, நீங்க எப்படி கேட்குறீங்களோ அப்பொழுது இல்லையா. அப்போது நம்ம கேட்காம எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது, நம்ம ஓடாமல் எந்த ஆசிரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது, நம்ம அவரிடத்துல வராமல் எந்த ஒரு நன்மையும் அவரிடத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகையினால நம்முடைய தேவன் பாருங்க, அவர் கொடுக்கிறவர், அவரிடத்துல இல்லைன்ற ஒரு நன்மையே கிடையாது, அவர்கிட்ட எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அவர் கொடுக்கிறவர், நீங்கள் அவரை தேடும்போது அவர் தரிசனத்தை அவர் காண்பிக்கிறவர், நீ தட்டினா அவர் நிச்சயமாக அவருடைய வானத்தின் பலகனை திறக்கிறவர். இதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. அதே போல தான் பாருங்களேன், தேவனுடைய நன்மைகளை நாம் பெற வேண்டுமானால் விசுவாசியாகிய நம்ம எல்லாரும் பாருங்கள், நமக்கு நிச்சயமாக பங்கு உண்டு. அதே போல் நாம் ஓட வேண்டிய காரியங்களில் நம்ம ஓட வேண்டும். எப்படி இதை நம்ம
வாழ்க்கையில் நம்ம இதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கவனிக்கணும். நம்ம எதையெல்லாம் இந்த பூமியின் வாழ்க்கையில் நம்ம விட்டு ஓட வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே நம்ம ஓடி போய் தப்பித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சில வேத வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். கவனிக்கணும். வேதத்தில் சோதம் குமரா என்கிறதான ஒரு பட்டணம் இருந்தது. வேதத்தில் சோதம் என்கிற ஒரு பட்டணம், அது பக்கத்தில் இருக்கிற சிறு பட்டணங்கள்லாம் இருந்துச்சு. இந்த பட்டணத்தில் லோத்துடைய குடும்பத்தார் என்ன பண்ணாங்களா, அங்கே போய் தங்கினாங்க. ஏன்னா அங்கே நீர்வளம்லாம் நிறைந்திருக்குது, அங்கே எல்லாம் கொஞ்சம் செழுமையாக இருக்குது. இந்த செழுமையை தேடி ஓடி போய் என்ன பண்ணாரா, இந்த லோத்தும் அவருடைய குடும்பத்தாரும் போய் அங்கே போய் அந்த இடத்த செலக்ட் பண்ணி அங்கே போய் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வாழ போயிட்டாங்க. ஆனால் அந்த பட்டணம் எப்படி இருந்ததா, தேவனுக்கு அருவருப்பான பட்டணமாக இருந்தது. தேவனுடைய கோபத்துக்கு நேராய் அந்த பட்டணம் இருந்ததுனால தேவனை கர்த்தர் என்ன பண்ணாரா, 2 தூதர்களை அனுப்புனார். நீங்கள் போய் அந்த பட்டணத்தை என்ன பண்ணுங்க, அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவரை சொல்லி அனுப்பிட்டு, அதில் ஒரே ஒரு குடும்பம் இருக்குது, அதில் மட்டும் என்ன பண்ணுங்க, நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த தேவனை கர்த்தர் தூதர்களை அனுப்புகிறார். அவங்க என்ன பண்ணால் சாயந்தரம் கரெக்டாக வந்துட்டாங்க. நாளை காலைல என்ன பண்ண போகுது, இந்த பட்டணம் அடிக்கப்பட போகுது. ஆனால் அதில் காப்பாற்றுவதற்காகவே சாயந்தரமே என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 தூதர்கள் வருகிறாள் என்று சொல்லி நீங்கள் 19ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். அப்படின்னா இவங்க வராங்க, லோத் அதில் அவங்கள பார்க்குறாரு, வீட்டில் அழைக்கிறாரு, வீட்டில் அவங்களுக்கு போஜனம் கொடுக்குறாரு. அந்த பட்டணத்தாரெலாம் இரவில் இவங்களை சூழ்ந்து கொள்ளுறாங்க. அந்த சூழ்நிலைக்கு மத்தியில் இந்த 2 தூதர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த பட்டணத்தை நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அப்போ தான் செய்தியை அவங்களுக்கு சொல்கிறாரு, இந்த பட்டணத்தை நாங்கள் கவிழ்க்க போகிறோம், அழிக்க போகிறோம். இந்த அழிவில் நீங்கள் மாட்டிக்காதபடிக்கு நீங்கள்லாம் உங்கள் குடும்பத்தாரெலாம் யார் யாரெல்லாம் இங்கே இருக்கிறீங்களோ நீங்கள் சேர்ந்துங்க அப்படின்னு லோத்தை கூப்பிட்டு சொல்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு 2 வாலிப பெண்கள் இருந்தாங்க, அவருடைய மனைவி இருந்தாங்க, 4 பேர் தான் இந்த வீட்டில் இருக்கிறாங்க. இவங்க 2 பெண்ணுக்கு நிச்சயத்திருக்கிற அந்த மாப்பிள்ளையும் நீங்கள் கூப்பிட்டுக்குங்க, அவங்களும் பாவம், உங்களால் அவங்களும் தப்பிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் கூப்பிட்றாரு. ஆனால் அவங்க வரல. அவங்களுக்கு ஒரு கிண்டலாக இருந்தது, அது எப்படி அழியும் அப்படின்லாம் நினச்சிட்டான். ஸோ அவங்கள என்ன பண்ணாங்கன்னா, சரி வரலன்றதை வச்சுட்டு என்ன பண்ணாரா, நீங்கள் மாத்திரமா அது என்ன பண்ணுங்கள், வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில வசனத்தை வாசிக்க போகிறோம். 15லேருந்து வாசிக்க போகிறோம். கவனிங்களேன், 15, 20 வரைக்கும் வாசிப்போம். கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமார்த்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரியதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமா இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். 21, 22 இப்போ வாசிக்க போகிறோம். கவனிங்க, முக்கிய வசனம் 22 வாசிப்போம். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள். போதும். அல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, தீவிரமாய் ஓடி நீ என்ன பண்ணு, தப்பித்துக்கொள். அல்லேலூயா. கவனிக்கணும், இங்கே இவங்க என்னதான் செய்யணும், இவங்க ஜீவன் காப்பாற்றப்பட வேண்டுமானால் இவர்கள் ஓடி தப்பித்து கொள்ளணும். இவர்கள் என்ன பண்ணாலும் இவங்க 4 பேர் என்ன பண்ணாங்கன்னா ஓட்டத்தில் ஓட ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த இடத்துக்கு நீங்கள் போய் சேர வரைக்கும் என்ன பண்ண முடியாது, அழிக்கக்கூடாது. ஆகையினால உங்களை காப்பாற்றும்படியாக தான் தேவனாய் கர்த்தர் அனுப்பினார். ஆகையினால நீங்கள் ஓடுங்க அப்படின்னும் போது 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணான்னா ஓடுறாங்க. அப்போ தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணான்னா, வானத்துலேருந்து அக்கினி எல்லாம் என்ன பண்ணுறான்னா கிழக்கு வெளுக்கும் போது கர்த்தர் வானத்துலேருந்து கந்தகத்தை என்ன பண்ணான்னா தெரிக்குது. கந்தகம் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல
உப்பு கடல் இருந்துச்சு. உப்பு கடல் இருந்ததுனால இந்த கந்தகம் அந்த ஆசிட்லாம் அதில் படும்போது இந்த உப்பு கடல் தெரிச்சுது. தெரிக்கும் போது இந்த உப்பு கடல்லாம் என்ன ஆச்சுன்னா அங்கங்கே விழுந்தது. அந்த உப்பாய் அப்படியே உழும் போது அப்படியே கல்லாக மாறிது. உழு இடம்லாம் என்ன ஆகுதுன்னா அப்படியே சதறப்பட்டு எங்கெல்லாம் உழுதோ அங்கெல்லாம் என்ன ஆச்சுனாக்கா இந்த உப்பு இன்னமும் அது பட்டணம் இருக்குது அந்த இடத்துல. அது ஒன்றுமே செய்ய முடியாமல் அளவுக்கு இருக்குது. இப்படி இந்த உப்பு கடலில் இருந்த அந்த கந்தகம் விழுந்த போது அந்த உப்பு கடல் தெரிக்குது. அதெல்லாம் எங்கெல்லாம் உழுதோ அப்படியே உப்பாக மாறுது. இப்படி தான் அந்த அம்மா இறந்து போகிறான். இப்போ இவங்க 4 பேர் ஓடுறாங்க. ஆனால் ஓடிட்டே இருக்கிற இந்த அம்மா வாழ்க்கையில் இவங்க 4 பேரும் ஒரு பட்டணத்தை தேடி ஒரு தப்பித்து கொள்வதற்கு இந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. ஆனால் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். பாருங்களேன், அந்த மனைவி என்ன பண்ணுச்சான், ஓடுவதை நிறுத்தி, கவனிக்கணும், ஓடுவதை நிறுத்துறா. 2வது அவள் என்ன பண்ணாலாம், பின்னிட்டு பார்க்க திரும்பினாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போது என்ன நடந்ததான், சடன்லியாக அவங்க ஓட்டத்தை நிறுத்ததுனால இந்த 3 பேர் ஓடின 3 பேர் தப்பித்து கொண்டார்கள். நிறுத்தப்பட்ட இந்த லோத்தின் மனைவி என்ன பண்ணாங்களாம், மறிச்சு போயிடறாங்க. எப்படின்னா அந்த உப்பு வந்து என்ன பண்ணுதுன்னா அவங்க மேலே விழுந்து அப்படியே உப்பு தூணாக மாறிடுறாங்க. அவங்கள ஃபுல்லாக அப்படியே பிளாக் பண்ணிடுது. அப்படி இவங்கெல்லாம் பண்ணலாம் மறிச்சு போயிட்டாங்க. இன்றைக்கும் பாருங்களேன், தேவ ஜனங்களாக இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் தேவ வசனத்துக்கு மீறி என்ன பண்ணலாம், என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம், அப்படியெல்லாம் ஆண்டவர் செய்வாரா அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற அநேக தேவ ஜனங்கள் உண்டு. வசனத்தை கேட்டும் அதை மீறி நடக்கிற அநேகர் உண்டு. இதெல்லாம் ஆண்டவருக்கு இறக்கமில்லாமல் செய்வார் அப்படியெல்லாம் நம்ம நினைப்போம். ஓட வேண்டிய இடத்துல மூவன்னா தான் பாதுகாப்பு. ஹல்லேலூயா. இவங்களை காப்பாற்ற தான் வந்தார். ஆனால் இவங்க வாழ்க்கையில் இவங்களே என்ன பண்ணிட்டாங்க, ஓட வேண்டிய இடத்துல ஓடாமல் இருந்ததுனால மறிச்சு போயிட்டாங்க. இதுக்கு தேவனுக்கு எந்த இல்லை, சம்மந்தமே இல்லை. அவங்களை ஓடுங்க, நீங்கள் தப்பிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாரு, அவர் அனுப்புனார் இல்லையா. ஆனால் இவங்க ஓட வேண்டிய நேரத்தில் அவங்க ஓடலை. இன்றைக்கும் தேவ ஜனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். பாருங்களேன், நம்ம தப்பித்து கொள்வதற்கு வேத வசனம் நமக்கு எப்படியெல்லாம் ஓட வைக்குதோ அப்படியெல்லாம் ஓடிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இல்லையா, நம்ம ஓடணும், இங்கே நிற்காதனா போயிடணும். தேவ ஜனங்க வசனம் என்ன சொல்லுது அதன்படி நடந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளை தப்பித்து கொள்ளணும். எந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது இல்லையா. துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமல் பாவிகளுடைய வழி நில்லாமல். சங்கீதம் 1:1 என்ன சொல்லுது, பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படின்னா அந்த இடத்துல விட்டு ஓடிடணும்னு அர்த்தம். அல்லேலூயா. இல்லையா, அந்த இடத்துல உட்காராமலும் உனக்கு அங்கே வேலை இல்லை அப்படின்னாக்கா நீ ஓடிடணும். அல்லேலூயா. நம்ம அங்கே இருந்தாக்கா நமக்கு பிரச்சனை. அதுக்கு ஆண்டவர் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அவர் நம்ம சொல்லிட்டார், நீங்கள் வசனத்துக்கு நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவளாக இருந்தனாக்கா வேதம் என்னெல்லாம் சொல்லுதோ நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்கு, நம்மை ஆஸ்வதிப்பதற்கு, வேதம் நம்மை நடத்துவதற்கு இருக்குது. இதை கீழ்ப்படியாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வேதனையில் உபத்திரவத்தில் அகப்பட்டு என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க. வேதனையில் அகப்படும். வேதனையோ வேதனை என்னன்னாக்கா இவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓட வேண்டிய இடத்துலாம் ஓட மாட்டாங்க. இவங்க என்ன பண்ண, எங்கெல்லாம் நின்று பார்த்து சோதித்து பார்த்து இப்படி வசனத்தை அவர் கேட்டு அதன்படி நடக்காமல் இவன் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய தப்பித்து கொள்ள வேண்டிய நேரத்திலாம் கர்த்தரை நம்ம அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை விட்டு விட்டு தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்து இப்படிப்பட்ட வேதனையும் உபத்திரவங்களும் அனுபவிக்கிறாங்க. இந்த அம்மா பாருங்கள், இந்த மரித்ததுனால இந்த அம்மா லோத்தின் மனைவி அவளுடைய குடும்பத்தில் இல்லாததுனால அவங்களுடைய பெண்கள் என்ன பண்ணாங்களாம் பாருங்கள், ஒரு ஸ்திரீ இல்லைனாக்கா, அந்த குடும்பத்தில் ஒருத்தர் ஆள் இல்லைனாக்கா இந்த குடும்பம் எப்படி தாறுமாறாக மாறிது பாருங்களேன் இல்லையா. முறை தவறி அவர் என்ன பண்ணாங்க, பாவத்தினால தகப்பனத்தில் கர்ப்பத்தை அவங்க பெற்றுக்கொண்டு தேவனிடத்தில் கோபத்தையும் பெற்றுக்கொண்டு 10 தலைமுறைகளை சபைக்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லி சாபத்தையும் பெற்றுக்கொண்டு இவ்வளோ பெரிய சாபத்துக்கு உள்ளான இந்த குடும்பம் மாறிச்சு. காரணம் ஒருத்தரால். அல்லேலூயா. இன்றைக்கும் அப்படிதான். இன்றைக்கும் ஒருத்தரால் தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பத்தில் பாதிக்கப்படுவாங்க. சில ஒருத்தரால் நான் தானே அப்படின்னும், சில ஒருத்தரால் குடும்பமே பாதிக்கப்படும். யோசிச்சு பாருங்கள், அது நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இல்லையா, நீங்கள் நினச்சிக்கலாம் நான் மறவாக பண்ணுறேன், யாருக்கும் எதுவும் தெரியாது அப்படின்னு நினச்சிக்கலாம். உங்களால் உங்கள் குடும்பம் பாதிக்கப்படும். இந்த லோத்தின் மனைவியால் லோத்து பாதிக்கப்பட்டார், தேவனுடைய கோபத்துக்கு உள்ளானார். இந்த லோத்து மனைவி இல்லாதனால, இந்த லோத்தின் மனைவி இந்த மாதிரியான மரித்ததுனால அவர் 2 பெண் பிள்ளைகளும் தாறுமாறாக போயிட்டாங்க. அந்த அம்மா அங்கே இருந்திருப்பானாக்கா இவங்க போயிருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்படியானால் பாருங்கள், இன்றைக்கும் தேவ ஜனங்கள் அப்படி தான் இல்லையா. இன்றைக்கு ஒருவர் நம்ம வாழ்க்கையில்
இந்த அம்மா போல் பாருங்களேன், நம்ம சரியில்லாமல் போகும் என்று சொன்னால் அந்த உடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே இவங்க யாருமே போக முடியல பாருங்களேன், இல்லையா? தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய அவர்கள் சாபத்தையும் தேவனுடைய கோபத்தையும் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. தேவனுடைய சாபத்தை பெற்றுக்கொண்டு அருவருப்பான ஜனங்களாய் மாறினார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிறபடியே நம்ம என்ன செய்யணுமா? நம்ம ஓடணும். எதையெல்லாம் நம்ம நிற்கக்கூடாது, எங்கெல்லாம் நிற்கக்கூடாது, எதையெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, எதையெல்லாம் நம்ம சந்திக்கக்கூடாது அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுதா? அது உங்கள் நன்மைக்கு தான், இல்லையா? நம்ம ஒரு நாளும் தேவனுடைய நன்மைக்கு நம்ம செய்யலை. ஆகையினால உங்களுடைய நன்மைக்காக வேதம் என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யணுமா? நம்ம கேட்டு அதன்படி நம்ம ஓடுவோம் என்று சொன்னால் நம்ம தப்பித்து கொள்ள முடியும், பாதுகாத்து கொள்ள முடியும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள முடியும். இந்த அம்மா வாட்டில் இருக்கல, இந்த அம்மாவால் பாருங்கள் அந்த குடும்பமே என்ன பண்ணிச்சு? தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் இழந்து அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் நாசமாக போய் ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்து போய் தேவனுடைய கோபத்தை பெற்றுக்கொண்டார்கள் பாருங்களேன். அப்படியானால் இன்றைக்கும் வேதம் நம்மை பார்த்து எச்சரிக்குது. நம்ம இந்த பூமியில் வாழ்க்கை வாழ்கிறோம், இல்லையா? தீமையான காரியங்கள் எத்தனையோ இருக்குது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சந்திப்போம், பிசாசு நம்மளை சந்திக்க வைப்பான். ஆனால் இதெல்லாம் விட்டு நம்ம என்ன பண்ணணுமா? தேவ ஜனங்க விலகி ஓட கற்றுக்கொள்ளணும். நம்ம இதிலேருந்து என்ன பண்ணணுமா? இதில் நமக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, இல்லையா? ஆகையினால தேவனாய் கர்த்தர் நம்ம விலகி ஓடும்படி நமக்கு என்ன செய்கிறார்? நமக்கு உணர்த்துகிறார். வேத வசனத்தின் மூலமாக நம்ம கூட பேசுகிறார். நம்ம அதை கேட்குற நம்மை காத்துக்கொள்ளணும், உங்கள் குடும்பத்தை காத்துக்கொள்ளலாம். என்ன பண்ணணும்? வேத வசனத்தின்படி உங்களால் உங்கள் குடும்பம் என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருப்பீங்க, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே ஃபயராக இருப்பீங்க ஒரு வேளை. ஆனால் உங்கள் குடும்பத்தில் மற்றவங்களெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கிறான்னு வச்சிங்களேன். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சரியாக இப்படி ஓட வேண்டிய இடத்துல ஓடாமல் வேத வசனத்தின்படி நம்ம செயல்படாமல் இருப்போம்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் பாருங்களேன், அந்த உங்களால் குடும்பமே என்ன பண்ணுது? பாதிப்புக்குள்ளாக மாறும் சில வேளை. அதனால தான் தேவன் பாருங்களேன் இன்றைக்கு நமக்கு அவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாரு. நம்ம ஒவ்வொருவரும் நம்ம சரியாக ஓடும்போது உங்கள் நிமித்தமாக உங்கள் குடும்பத்தார் ஆசீர்வதிக்கப்படும். வேதத்தில் நம்ம இன்னொரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும் நம்ம வாசிக்க போகிறோம். கவனிங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10, 11. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி போதும். அல்லேலூயா. இதை கூட வாசிக்கலாமே, வாசிக்கிறேன். எதுக்கு? நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அல்லேலூயா. இங்க ஒரு சம்பவத்தை சொல்றாரு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது, பரவாயில்ல அப்படி நான் அதில் போய் நான் எப்படியாவது நான் போய் அந்த ஆசையில் நான் எப்படியாவது போய் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி போகிறவங்க தங்களை உருவ குத்திக்கிறார்கள். அப்படின்னாக்கா தங்களையே சேதமாக்கி கொள்கிறார்கள். ஆனால் தேவ மனுஷனே இங்கே சொல்கிறா பாருங்களேன், இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிற தேவ மனுஷனே, தேவ மனுஷியே, நீ இவைகளை விட்டு என்ன பண்ணு? விலகி ஓடு. அல்லேலூயா. பாருங்களேன். அப்போ பண ஆசை, பொருள் ஆசை இது நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவை தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுமா? இல்லையா? பணம் நமக்கு தேவை தான். சாரி, நீங்கள் ஆசை நான் சொல்கிறது தப்பாக நினச்சிக்காதீங்க. பணம் நமக்கு தேவை தான், பொருள் நமக்கு தேவை தான். ஆனால் பணத்தின் மீதும் பொருள் மீதும் நமக்கு என்ன வரக்கூடாது? மிகுந்த ஆசை வரக்கூடாது, இல்லையா? இதுவே உங்களை நம்மளை எப்படி நான் வழி நட்டுனாக்கா நரகத்துக்கு நேராக நட்டிடும். ஆகையினால இவைகளை விட்டு நீ ஓடு அப்படின்றாரு. யாருக்கு சொல்கிறா? தேவ அந்த மனுஷனுக்கு தான் சொல்கிறாரு. தீமோத்தேயுவுக்கு சொல்கிறார். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நீயோ தேவ மனுஷனே எச்சரிக்கையாரு. இந்த பண ஆசைக்கும் பொருளாசைக்கும் நீ சிக்காதபடி நிற்காதபடிக்கு நீ பண்ணு, அதை விட்டு விலகி ஓடு. இந்த ஆசையை ஒன்று என்ன பண்ணுமா? நாசமாகிடும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவேன், பரலோகராஜ்யத்துக்கு நீ போக முடியாது. இதெல்லாம் அவர் சொல்கிறார். பாருங்களேன், நீங்கள் ஒரு நல்ல ஒரு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை கூட நம்ம சுதந்திரிக்க முடியாது. நீங்கள் வேணால் வேதத்தில் அப்படி தான் இருக்குது. அப்போது பண ஆசை பொருள் ஆசை தேவனிட்டு நம்ம என்ன பண்ணுமா? பிரிச்சிடும். நீங்கள் தேவனுடைய மீது இருக்கிற ஆசையே பெறும். அல்லேலூயா. பாருங்களேன், நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் கானானை நோக்கி என்ன பண்ணுறாங்கன்னா பிரயாணம் செய்கிறாங்க. எல்லாம் நிறைய ஒரு லட்சம் கணக்கில்
6 லட்சத்துக்கும் மேலான ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ராவல் பண்ணுறாங்க. மோசே தலைமையில் ட்ராவல் பண்ணுறாங்க. குறிப்பிட்ட காலம் உபாகம் புஸ்தகத்துக்கு அப்புறம் யோசுவா தலைமையில் என்ன பண்ணுறாங்கன்னா மீதியான கடந்து போயிட்டாங்க. நியர்பை கிட்ட வந்துட்டாங்க. யோசுவாவின் நாட்களில் யோசுவாவுக்கு தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணுறான்னா, நீ மீதியான தேசத்தில் போய், ஏன்னா மோசேக்கு சொன்னார் நீ அங்கே கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாது, ஆனால் யோசுவா தான் அங்கே போய் என்ன பண்ணுவார், தேசத்தை பங்கிட்டு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவரை கொடுத்ததுனால இந்த யோசுவா அந்த பொறுப்பு எடுத்து என்ன பண்ணுறாரா நடத்துகிறார். இந்த இவர்கள் நட பகுதியில் எரிகோ அப்படின்ற ஒரு பட்டணம் இருந்துச்சு. இந்த எரிகோ தாண்டி தான் எங்கே போகணுன்னாக்கா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்குள்ளே போகணும். கவனிக்கணும், என்னாகம புஸ்தகத்துக்குள்ளே அதுக்கு முன்பதாக இருந்த எல்லா பழைய எகிப்திலிருந்து கடந்து வந்த எல்லாமே மறைச்சிட்டாங்க. என்னாகம புஸ்தகத்தில் இருந்து பிறக்கிற வனாந்தரத்தில், நீங்கள் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தா தெரியும், வனாந்தரத்தில் பிறந்த யாவருக்கும் இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி எல்லாம் என்ன பண்ண செலக்ட் பண்ணுறாங்க. அவளுக்கு விருத்த சேதனம் பண்ணப்படுது. அவள் எல்லாரையும் கத்தர் இவங்கெல்லாம் போய் சேருவாங்கன்னு சொல்லியாச்சு. அதில் கூட ஒருத்தன் போய் சேரல. அல்லேலூயா. ஏன் தெரியுமா சேரல? நீங்கள் வாசிப்பீங்க பாருங்களேன். யோசுவாவின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். கவனிங்க. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். இப்ப பாருங்க, இவர் என்ன சொல்றாரா, இவருக்கு ஆசை வந்துச்சு. ஆனா இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னாக்கா, நீங்க எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, அந்த ஆசையே வரக்கூடாது. இப்போ இவர் இந்த ஆகான் என்பவர் அந்த இடத்துல இந்த 12 கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தில் இவர் என்ன பண்ணார்னா யுத்தத்துக்கு அங்கே போகிறார். இப்போது அந்த இடத்துல இவர் என்ன பண்ணுறாருன்னா, போகும்போது எல்லாமே எச்சரிக்கையாக இருக்கிறாங்க. ஐயோ இது நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆசை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே இந்த யோசுவா சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் கேட்டு அப்படியே நடந்தாங்க. ஆனால் ஒருத்தனுக்கு மாத்திரம் என்ன வந்து தான், அவனுக்கு அந்த ஆசை வந்து தான். இந்த ஆசை வந்து என்ன செஞ்சார்னா, அவன் பாருங்கள், அவன் என்ன பண்ணான்னா, கொள்ளையில் நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு. அவன் பார்க்குறான். பார்த்த உடனே அவனுக்கு என்ன வந்து தான், சொன்னதெல்லாம் மறந்துட்டான். இன்றைக்கும் தேவ ஜனங்கள் அப்படி தான். நமக்கு தேவனாய் கர்த்தர் என்னன்னா சொல்கிற அதெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி நம்ம பொருளாசையில் இன்றைக்கி எத்தனையோ தேவ ஜனங்கள் விழுந்து போகிறாங்க. பண ஆசையில் விழுந்து போகிறான், தேவனை விட்டு தூரமாக போயிடுறாங்க. இப்படி அவன் கண்டு என்ன பண்ணனா, அவன் கூடாரத்தில் கொண்டு வந்து மறைச்சி வச்சிட்டான். கவனிக்கணும், அவன் மறைச்சி வச்சது ஒருவேளை அவங்க குடும்பத்தில் அவங்க மனைவி தெரியாமல் தான் இருக்கலாம், அவங்க பிள்ளைகள்லாம் தெரியாது இல்லையா. ஆனால் இவன் மறைச்சி வச்சிட்டான். அது யாருக்குமே தெரியாதான் நினச்சிட்டான். அந்த பொருளாசையினால் என்ன நடந்துதான், இவனால் அந்த யுத்தத்துக்கு போன ஆயி பட்டணத்துக்கு போன யாவரும் என்ன பண்ணான்னா வெட்கம் அடைந்தார்கள். ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டிய இஸ்ரேல் தேசம், அதாவது தேவ ஜனங்க தோற்று போனாங்க. காரணம் இவனால் இந்த இங்கே நீங்கள் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, ஆயின் மனுஷர் 5ஆம் வசனம், அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெற்றி போட்டார்கள். இதுக்கு சேதம் அவர் தான். கவனிச்சிங்கன்னா, ஒருத்தன் சைலண்டாக பண்ணதுனால இன்றைக்கி தேவ ஜனங்க இன்றைக்கி நம்ம தனிமையில் எங்கேயோ இருக்கிறோம், எங்கேயோ போகிறோம், எங்கேயோ வரோம், யாருக்கும் தெரியாது தான். தனிமையில் பண்ணாக்கா உபத்திரம் உங்கள் வீட்டை தேடி வரும். இங்கே பாருங்கள், 36 பேர் அவுட்டு அவரால். ஆனால் அவருக்கு யாருக்கும் சொல்ல, இவரால் தான் செத்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. செத்துட்டாங்க. அங்கே யோசுவா அழுகுறாரு. இன்னும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணான், நான் கூட இருப்பேனாரு. ஆனால் இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆயிப்பட்டினம் கொஞ்சம் ஜனங்க, சாதாரணமான ஜனங்க, இவங்ககிட்ட போய் இப்படி நாங்கள் முதுகு காட்டி வந்து நிற்கிறோமே அப்படின்னும் போது தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், இல்லை நீ எழுந்துரு, உங்கள் ஜனங்களை என்ன பண்ணு, கூப்பிட்டு பரிசுத்தம் பண்ணு, நீ அதில் கண்டுபிடிப்ப. ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், நான் சொன்னதெல்லாம் மீறி தான் ஒருத்தன் செஞ்சுருக்கிறான்னு சொல்லி அவனுக்கு தேவனாய் கர்த்தர் அவனை குறித்து சொன்ன உடனே அவன் என்ன பண்ணனா, அப்படியா அப்படின்னு சொல்லி அவன் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். கண்டுபிடிச்ச தான் இவன் ஆகான் என்பதை கண்டுபிடிச்சான். அப்போ இந்த ஆகானை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்கன்னா, நீங்கள் வேதத்தை நீ வாசித்து பாருங்களேன். அவன் சொல்கிறான், 22ஆம் வசனத்தை நீ வாசிப்பேன். உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான், அவர்கள் கூடாரத்துக்கு ஓடினார்கள். அவனுடைய கூடாரத்தில் அது புதைத்திருந்தது, வெள்ளியும் அதன் கீழ் இருந்தது. அவைகளை கூடாரத்தின் மத்தியிலிருந்து எடுத்து யோசுவாவினிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள். கவனிக்கணும், இந்த பொருளாசினால் அவன் எந்த ஒரு நன்மையும் சம்பாதிக்கல.
கவனிச்சிங்களா? அந்த ஆசை ஒண்டி தான் அவனுக்கு இருந்துச்சு. எதனா யூஸ் பண்ணானா எத்தனை வந்து புதைச்சி தான் வச்சான். ஆனால் அதையும் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்களா? இப்போ பாருங்க அடுத்தது 24ஆம் வசனம். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன்பாலத்தையும் அவன் குமாரரையும் குமார்த்திகளையும் கவனிக்கணும். அது எல்லாமே எடுத்துக்கின்னு அவனையும் அவன் குமாரனையும் அவன் குமாரத்தியையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினதென்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்னியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி இவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவேலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். ஹல்லேலூயா. பாருங்களேன், அவங்க மனைவி என்ன செஞ்சிருப்பாங்க? அவங்க எதனா பண்ணியிருப்பாங்களா? பிள்ளைங்க எதனா பண்ணியிருப்பாங்களா? எல்லாரையும் என்ன பண்ணிட்டாங்க? இவன் பொஸ்ட்டான். ஹல்லேலூயா. கற்குவேலால் என்ன பண்ணிட்டான்? எல்லாரும் பொச்சிட்டான். இவன் பண்ண ஒரு வேலைக்கு. பார்த்தீங்களா? இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் ஏன் வருது பிரச்சனை, ஏன் வருது எனக்கு இந்த உபாதைகள், ஏன் உபத்திரம் வருது? இன்றைக்கும் விஷயம் தெரியாமல் ஒருத்தர் பண்ணிகிட்டே இருப்பார், மீதி பேர் உதப்பட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கூடாது. எல்லாருக்குமே இந்த வசனம் எல்லாருக்குமே உரியது. யாரையும் நான் குற்றப்படுத்தோ இல்லை, நம்ம எச்சரிக்கையாக இருப்பதற்கு தான் இது சுத்திகரிப்பின் ஆராதனை. ஆகையினால ஒவ்வொருவரும் நீங்களும் தேவனுக்கு நேராக ஓட வேண்டிய இடத்துல ஓட வேண்டும். இந்த பொருளாசையை, இந்த பண ஆசையை அவன் ஒரு வேளை அவன் அதை விட்டு ஓடி இருப்பான் என்று சொன்னால் அவன் மறிச்சிருக்க முடியாது, அவன் குடும்பம் மறிச்சிருக்க முடியாது. அவனும் எங்கே போயிருப்பான்? கானான் தேசத்தில் போயிருப்பாங்க. ஆனால் கானான் தேசத்துக்கும் போல அவன் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? அவரை கல்லெறிந்து கொல்ல செய்கிறான். அப்படியானால் பாருங்களேன், தேவனாய் கர்த்தர் பாருங்கள், இதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் பாருங்கள், நம்ம ஒரு காரியத்துக்கு போய் நம்முடைய பண ஆசைக்கும் பொருள் ஆசைக்கும் நம்ம விழுந்து போய் இதில் போய் மடிந்து போகாதபடிக்கு அவர் சொல்கிறாரு, தேவனாய் கர்த்தர், நீ இவளை விட்டு ஓடு. ஹல்லேலூயா. என்றைக்கும் தேவனாய் கர்த்தர் நம்மை பாசாட்டி இவைகளை விட்டு ஓடு. இந்த பூமியில் இதெல்லாம் நம்ம சுற்றிலுமாக இருக்குது. பிசாசனை எவனை வஞ்சிக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுறான்? கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். எந்த வலையில் நீ விழுந்தா அவன் மாட்டி விட்டு போயிட்டே இருப்பான். அவ்வளோதான். தேவனுக்கு தான் நமக்கு என்னது? பாருங்களேன், பிசாசானவன் கவனிக்கணும். இதுதான் தேவன் வச்சிருக்கிற ஒரு தேவன் கரத்தில் இருக்கிற நம்ம. பிசாசனை ஒன்றுமே பண்ண முடியாது, ஆனால் அவனால் ஒன்று பண்ண முடியும். என்ன பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம யார் கரத்தில் இருக்கிறோம்? அப்படி பலத்த கரத்தில் இருக்கிறோம். ஆனால் பிசாசன் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஒன்று பண்ண முடியும். என்னன்னாக்கா, அந்த கரத்துலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வர முடியும். இது நம்மளை தான் செய்யுது. அல்லேலூயா. ஆசைகளை காமிப்பான். அப்படிப்பட்டதான் நான் காரியத்தை காமிச்சு நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த பலத்த கரத்துலேருந்து வெளியே வருவோம் பாருங்க. பிசாசன் என்ன பண்ணுவோன்னா அவனுடைய காரியங்களை செய்திருவான். ஆகையினால தேவனாய் கர்த்தர் பாருங்க, நம்மள என்ன சொன்ன, நீ அடங்கி இரு. ஏற்ற வேலை நான் என்ன பண்ணுவேன்? என் கரத்தில் நீ அடங்கி இரு, நான் உன்னை உயர்த்துவேன். நீ என்ன பண்ணக்கூடாது? அந்த உயர்வுக்கு தேடி நீ என் கரத்தை விட்டு போயிடாத அப்படின்றார் இல்லையா? வேதத்தில் நீங்கள் வாசிக்க முடியும் இல்லையா? ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள 1 பேதுரு 5:6 வசனம் இல்லையா? 1 பேதுரு 5:6 வாசிக்கலாமோ? யாராவது வாசிக்கும். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கி இருங்கள். அடங்கிதான் இருக்கணும். அல்லேலூயா. அவரே உயர்த்துவார். இந்த உயர்வை நம்ம தேடி ஓடினா என்ன ஆகும்? பிசாசு என்ன பண்ணுவான்? அதனாலதான் இவை விட்டு ஓடு. உனக்கு காட்டுகிற மாயமான வஞ்சகமான அந்த ஆசைகள்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? விட்டு ஓடு. நீ என்ன பண்ணு? நீ ஆண்டவருக்குள்ள என்ன பண்ணு? நீ நம்ம தப்பித்து கொள்ளணும். அந்த இடத்துல நம்ம ஓடக்கூடாது. அப்போ இந்த ஆகான் பாருங்க, எல்லாமே ஓடினாங்க. இந்த பொருளை பார்த்தோன்னே ஆகான் என்ன பண்ணிட்டான்? நின்றுட்டான். அதில் அகப்பட்டான், விழுந்தான். அவன் மாத்திரமல்ல, குடும்பமே அங்கே இறந்து போனார்கள். பாருங்களேன். 2வது கருத்தை நம்ம வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22.
அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. போதும். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரா? பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ என்ன பண்ணு? விலகி ஓடு. ஹல்லேலூயா. தேவனை கர்த்தர் பாருங்க, நமக்கு சொல்லாமலாம் எதுவுமே என்ன பண்ண மாட்டார். தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் உடன்படிக்கை செய்யாமல் எந்த ஒரு தண்டனையும் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் உடன்படிக்கை அவர் செய்திருக்கிறார். உடன்படிக்கை மீறும் போது தான் நம்ம பிரச்சனையே வரும். எப்பவுமே உடன்படிக்கை மீறும் ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னு அர்த்தம், மீறிட்டோம்னு அர்த்தம். உடன்படிக்கை மீறி இருக்கிறோம்னு அர்த்தம். ஏன்னா வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. ஓசியாவின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்களை தேவனை கர்த்தர் என்ன பண்ணனா கலங்கடிக்கிறார். யூதா ஜனங்களை தேவனை கர்த்தர் என்ன பண்ணனா பாபிலோன் தேசத்துக்கு விட்டு போகிறார். ஏன் அப்படின்னாக்கா வாசிக்கும். ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். கவனிச்சிங்களா? இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னாக்கா, அவர் என்ன பண்ணுறாங்க, ஆதாமுக்கு என்னதான் பண்ணியிருக்கிறார். அவரு ஆதாமை அவங்க காமிக்கிறார், முன் உதாரணமாக காமிக்கிறார். ஆதாமை போல் அவன் என்ன பண்ணிட்டாங்க, உடன்படிக்கை மீறினாங்க. ஆதாமை மீறினான். அப்போது ஆதாமு சொல்லியிருந்தானே, சரி நீ என்ன பண்ணக்கூடாது, இதுதான் உடன்படிக்கை. அதெல்லாம் பண்ணுறான் விசுவாசம். என்ன பண்ணான், அந்த பழம் பார்ப்பதற்கு புஷிப்பதற்கு அழகாக இருக்குது பாருங்களேன். இதுதான் பிசாசன் நம்மளை என்ன பண்ணுவான், அந்த ஆசை உண்டாக்கி அதை சாப்பிட வச்சு உடன்படிக்கை மீற செய்து என்ன பண்ணிட்டான்னா தேவனுடைய கோபம் அவர்கள் மேலே வருது. அப்போ உடன்படிக்கை மீறும் போது தான் அவன் தண்டனை வருது. இந்த ஜனங்களும் அதான் சொல்கிறாரு. அவர்களோ அப்படின்னு சொல்லி தேவ ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு. இவர்களோ அங்கே ஆதாமை போல உடன்படிக்கை மீறி என்ன செய்துட்டாங்கன்னா எனக்கு துரோகம் செய்தார். இப்போ ஒரு உடன்படிக்கை மீறுறோம்னாக்கா அது தேவன் எப்படி அதை பார்க்குறாருன்னா அவருக்கு நம்ம துரோகம் செய்கிறோம். திருமணத்தில் உடன்படிக்கை மீறி ஒரு காரியத்தை பண்ணாங்கன்னா இது யாரோ அந்த கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ நீங்கள் துரோகம் செய்கிறேன்னு அர்த்தம். அப்படி தானே? புரிஞ்சுதா நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. திருமணம் ஒப்பந்தம்னு ஒன்று இருக்குது, உடன்படிக்கை. கிறிஸ்தவத்திலாம் இருக்குது, மற்ற இடத்துலாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. கிறிஸ்தவத்தில் ஒரு உடன்படிக்கை இருக்குது. கணவன் உடன்படிக்கை செய்யணும், மனைவி உடன்படிக்கை செய்யணும். இந்த உடன்படிக்கை மீறினா யார் மீறுறாங்களோ மற்றவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இதுதான் நான் சொல்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்ட உடன்படிக்கை செய்திருக்கிறேன். நீ இந்த உடன்படிக்கை இந்த வசனத்தை விட்டு நீ தாண்டி போகும்போது, இந்த வசனத்தை விட்டு நீ மீறி போகும்போது என்ன பண்ணிட்ட, எனக்கு துரோகம் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? அப்போ நம்ம மீறும் போதெல்லாம் யாருக்கு என்ன பண்ணின்னுக்கிறோம் அர்த்தம், அவருக்கு துரோகமாக பண்ணிட்டு இருக்கிறோம். துரோகம் மேலே துரோகம், துரோகம் மேலே. நமக்கு அது தெரியாது, நம்ம அதெல்லாம் பார்க்கல. இதுதான் ஒன்று தானே, இது ஒன்று தானே, அது ஒன்று தானே, இது ஒன்று தானே, இப்படியே சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டோம், துரோகம் மேலே துரோகம் பண்ணி துரோகியாவே மாறிட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனும் பார்க்குறாரு, சரி பாவம் ஒன்று அப்படி நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் ஒன்று தான் லாஸ்ட்டு. எப்பவுமே இது ஒன்று, இது ஒன்று, இது சின்னது, இதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சுக்குவார். இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவர் இரக்கம் உள்ளவர். விசுவாசம் நம்மளை எப்பவுமே என்ன பண்ணுவோம், வசனத்தை வச்சு தான் உங்களை ஆடி பண்ணுவோம். அவர் அன்பானவர். இந்த அன்பில் நம்ம என்ன பண்ணுவோம், விழுந்து விழுந்து எழுந்துவோம் இந்த அன்பை வச்சு. ஆனால் தேவனை கர்த்தர் நீதிபரர் என்பதை நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க. அவர் நீதி உள்ளவர். எந்த அளவுக்கு நமக்கு நன்மைகளை தருகிறாரோ அதே அளவுக்கு அவர் என்ன பண்ணார், அவர் சரி சமமாக நம்மளை என்ன பண்ணுவார், நியாயம் விசாரிக்கிற தேவன் இல்லையா? 11ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். 11ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் நீதியின் மேல். ஹல்லேலூயா. நீங்கள் நீதியாக வாழ்ந்து அவர் பிரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போனா அவர் நீதி உள்ளவர். அப்போ அவர் நீதி எதிர்பார்க்குற, அவர்கிட்ட நீதி தான் இருக்குது. நம்ம நன்மை செய்ய நீங்கள் அவருடைய வசனத்தின்படி தான், அவர் நீதியின்படி அவர் என்ன பண்ணுவார், நமக்கு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எப்படி எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களை காப்பாற்றிடுவார். ஆனால் அதே வேளையில் நம்ம துரோகம் பண்ணும்போது தான் தேவனை கர்த்தர் நம்ம நம்மள அவர் அதே நீதிபராக இருக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியல, அதுக்குண்டான பலனை உபத்திரங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இங்கே பாருங்கள், இங்கே பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு என்ன பண்ணு, நீ விலகி ஓடு அப்படின்றாரு. இச்சையான காரியம், உங்களுக்கு இச்சை மயக்குகிற காரியங்களுக்கு என்ன பண்ணு, அதில் இடம் கொடுக்காத, விலகி ஓடு. யாராக இருந்தாலும் சரி, எங்கள் வேதனை சொல்லுது ஓடு அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், யோசேப்பு நாட்களில் ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தில் 7லேருந்து நீங்கள் வாசிக்கும்போது
வேதத்தை வாசிக்கலாமா? வேகமாக வாசிக்கலாமா? 7-12 வரைக்கும் வாசிங்களேன். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடு சயனி என்றால், அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றையும் குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக் கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்வதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றால், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது, போதுமா இந்த வசனம் சொல்லுது, அவன் என்ன பண்ணான்? விலகி வஸ்திரமே போனாலும் பரவாயில்ல, அவமானப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய உடன்படிக்கை நான் என்ன பண்ணக்கூடாது, மீறக்கூடாதுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா ஓடுறார். கவனிக்கணும், யோசிப்பு தான் என்ன பண்ணார்? இந்த பாலியத்துக்குரிய இச்சையிலேருந்து என்ன பண்ணார்? விலகி ஓடுகிறதே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அவன் மேலே பொய்யான குற்றச்சாட்டு வந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் தேசத்துக்கு அதிபதியாக வச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிச்சிங்களா? இங்கே தேவனாய் கர்த்தர் பாருங்க, அந்த பார்வோனுக்கு அடுத்த அதிகாரியாக தேசத்தையே ஆளும்படியாக தேவனாய் கர்த்தர் வச்சார். இந்த பாலியத்துக்குரிய இச்சைக்கு விலகி ஓடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த பாலியத்துக்குரிய இச்சையில் அவன் விழுந்திருப்பான் என்று சொன்னால் அதில் வந்திருக்க மாட்டான். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் வந்திருக்க மாட்டான். அந்த சுகமான வாழ்க்கையை பெற்றுக்கொண்டிருக்க மாட்டான். ஆகையினால இங்கே பாருங்க, நீதிமான் ஆகிய அவன் அப்புறம் ஓடி இதுலேருந்து தப்பிச்சு ஓடி அங்கே சுகத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அப்போ தேவன் வச்சிருக்கிற நன்மைகளுக்கு வேதம் எப்படியெல்லாம் நம்மளை நடத்துகிறதோ அப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணுமா? இயக்க கற்றுக்கணும். கர்த்தர் நம்ம சொன்னோம் வா அப்படின்னு சொன்னால் வரணும். சரி, சபை கூடியதில் நீங்கள் வந்துடுங்க, விட்டுறாதீங்க அப்படின்னா வரணும் இல்லையா? எப்படியெல்லாம் நம்மளை அழைக்குதோ உங்கள் நன்மைக்காக தான். உங்களை கரெக்டான டைம் வர சொல்கிறதா வர இல்லையா? சரியான நேரத்தில் கர்த்தரை கண்டெடுத்தக்க சமயத்தில் அவர் தேடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படியே நம்ம என்ன பண்ணோம்? வசனத்துக்கும்படி நம்மளாம் எப்படியெல்லாம் வணைக்கிறாரோ நீங்கள் வணைப்பீங்கனாக்கா உங்களுக்கு சுகமான வாழ்க்கை இருக்குதுங்க. அல்லேலூயா. ஆனால் இப்போ கஷ்டமாக இருக்கும். யோசேப்பு கூட அன்றைக்கி கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய சுகமான ஒரு வாழ்க்கை வச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, 2 வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். லேவியராகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நம்ம வேகமாக வாசிக்கலாம். கவனிங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு, நீங்கள் என்னுடையவர்களாய் இருப்பதற்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இதுக்கு தாங்களே நம்ம பிரிச்செடுத்தார். திருப்பி போய் அதில் போய் போகிறதுக்காக நம்மளை பிரிச்செடுத்தாரு. அல்லேலூயா. இப்போ அவருடைய திட்டம் என்ன? அவர் நம்ம என்னன்னாக்கா அவருடைய ஜனங்களை அவரை போல இருப்பதற்காகவே நம்மை மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுத்தார். எப்படி? பரிசுத்தமுள்ள ஜனமாக இருப்பதற்காக பிரித்தெடுத்தார். அப்போது நம்ம இந்த பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கிறபடியால் நம்ம இந்த பாலியத்துக்குரிய நம்மை வஞ்சிக்கிற இல்லையா மயக்குகிற இச்சைகளுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடாமல் என்ன பண்ணுமா? நம்ம ஓடி தப்பித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். தெசலோனிக்கர் புஸ்தகத்தை ஒருவர் எடுத்துக்கொள்ளலாம். தெசலோனிக்கர் புஸ்தகம் 1 தெசலோனிக்கர் 4:7 வாசிங்க. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, இதுக்காக அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம பரலோகராஜ்யம் நீ பெறணும்னாக்கா இந்த பூமியில் நம்ம இதெல்லாம் விட்டு ஓடணும். அல்லேலூயா. நமக்கு சுகமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னாக்கா நம்ம இதை விட்டு ஓடி தான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லையா? இது நமக்கு ஒரு எப்படி இருக்கும்? இங்கே நமக்கு இதை விட்டு ஓடினா கொஞ்சம் நமக்கு இந்த பூமியில் கொஞ்சம் நமக்கு கஷ்டம் இருக்கலாம், இடுக்கமான பாதை போல் இருக்கலாம், நமக்கு முள் போல் நமக்கு என்ன இவ்வளோ இதுவாக சொல்கிறாங்களே இப்படியெல்லாம் நினைக்கலாம். ஆனால் அங்கே நமக்கு சுகமான வாழ்க்கை இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால பாருங்கள், தேவனாய் கர்த்தர் இந்த யோசேப்பு தன்னை என்ன பண்ணனா அந்த இச்சையில் அவன் நின்று போகாமல் அவன் என்ன பண்ணான்? அதை விட்டு விலகி ஓடினா அவன் கர்த்தர் வைத்த பெரிய தரிசனத்தில் அவன் சுகமான வாழ்க்கையை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில்
உலகத்துக்குரிய இன்றைக்கு நம்ம கேட்குறோம், வசனத்தை கேட்குறோம், உலகத்துக்குரிய பாவ அசுத்தமான அருவருப்பான யாவையும் விட்டு விலகி நம்ம என்ன செய்யணுமா, ஓடுவோமானால் கர்த்தருடைய சகல நன்மைகளை நமக்கு தடை இல்லாமல் பெற்றுக்கொள்வோம் இல்லையா? நம்ம எங்கெல்லாம் நமக்கு தேவனை கர்த்தர் நம்ம ஓடணும் அப்படின்றாரு, நம்ம ஓடிடணும். எங்கேயும் இதுக்கெல்லாம் நம்ம யோசிச்சு வேறு எதுனா இருக்குதா, இல்லை இதுக்கெல்லாம் எதனா ஒரு மறு உத்தரவு இருக்குதா அப்படின்றத நம்ம செய்யவே கூடாது. பிள்ளையம் அப்படி தான் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டார், கர்த்தர் வானா அப்படின்றத என்ன பண்ண திருப்பி ஆண்டுகிட்ட போய் என்ன பண்ண பலி செலுத்து கேட்டதுனால அவரோட வாழ்க்கையில் யுத்தத்திலேயே மறிக்கும்படி செய்தார் ஆண்டவர். அல்லேலூயா. தேவனை கர்த்தர் பாருங்க, அவர் சொல்கிறாருன்னா அதை கீழ்ப்படிஞ்சு நடந்தணும். அதுதான் தேவனுக்கு விருப்பம். அப்படியானால் பாருங்களேன், இன்றைக்கு தேவ ஜனங்களாக இருக்கிற நாம் கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தீமையான அசுத்தமான பாவமான இல்லையா தேவன் வேணான்னு ஒதுக்கிற காரியங்களை நம்ம விலகி ஓட வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம தொடர்ந்து அநேக காரியங்களை வருகின்ற நாட்களை நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறது, நாம் இந்த பூமிக்குரிய ஆசா பாசங்களுக்கு விலகி ஓடணும் இல்லையா? கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம், அதெல்லாம் சிலுவையில் அறையப்படும். அல்லேலூயா. 23:4 நினைக்கிறேன், வாசிக்கலாமா? அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். நம்ம உலகத்துக்குரியவர்கள் அல்ல, ஆகையினால இதில் வர இச்சைகளுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுமா, இடம் கொடுக்காதபடி விலகி ஓடணும்னாக்கா அதை என்ன பண்ணுமா, சிலுவையில் அறையப்படணும். 25ஆம் அதிகாரம் 24 கலாத்தியர். கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் அறைந்திருக்கிறாங்க, அதை விட்டு என்ன பண்ணுமா, அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை. அறைக்கணும். சிலுவையில் என்ன பண்ணோம், எழும்போம். நம்ம தான் அடிக்கணும். நீங்கள் பரவாயில்ல ஆண்டவர் பார்த்துக்குவாருனாக்கா அப்புறம் நம்ம தான் பதில் சொல்லி ஆகணும். அல்லேலூயா. ஆகையினால இந்த நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய எந்த ஒரு சூழ்நிலையும் பாருங்கள், நம்ம விலகி ஓட வேண்டிய காரியங்களை இல்லையா, நம்ம நிற்காமல் ஓட வேண்டிய காரியங்களை நம்ம ஓடுவோம் என்று சொன்னால் நமக்கு தேவனாய் கர்த்தர் வச்சிருக்க சகல நன்மைகளையும் நாம் சுதந்திரத்து கொள்ள முடியும். இந்த பூமியில் நம்ம இந்த பூமியில் வாழ்க்கையில் அல்லது உங்கள் வாழ்க்கையில் இந்த பூமியில் நம்ம அனுதினமும் பாவத்தை சந்திக்க முடியும். அனுதினமும் பல தேவன் வெறுக்கிற, தேவன் அருவருக்கிற காரியத்தில் நம்ம சந்திக்க முடியும். இதெல்லாம் பிசாசனம் கொண்டு வருவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுமா, நமக்குன்னு ஒரு சுகமான வாழ்க்கையாண்டு வச்சிருக்கிறாரு. அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் இவைகளை விட்டு என்ன பண்ணோம், விலகி ஓடி தப்பித்து கொள்ளணும். அதனால தான் சொல்கிறாரு, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி இங்கேருந்து தப்பித்துக்கொள்ள ஓடி அங்கே சுகமாக இருப்பான். அல்லேலூயா. அப்போ தப்பித்து கொள்ள ஓட வேண்டிய இடத்துல தேவ ஜனங்கள் இருக்க நம்ம ஓடி தான் ஆகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? இந்த நாள்லையும் கூட நம் வேதத்தை அறியாமல், ஒருவேளை வேத வசனத்தை புரிந்து கொள்ளாமல் நம்ம வாழ்க்கையில் எப்படியோ நம்ம ஓடிட்டோம், இது வரைக்கும் ஓடிட்டோம். எப்படியெல்லாம் அடிபட்டு ஓட்டோம். எங்கெல்லாம் தேவனாய் கர்த்தருடைய வசனத்தை நம்ம கேட்டும் கேட்காமல், ஒருவேளை அதன்படி நடவாமல் நம்ம இஷ்டத்தின்படி ஓடி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பீங்கன்னு சொன்னால் அவருடைய வார்த்தையின்படி நம்ம நிற்க வேண்டிய இடத்துல நிற்க வேண்டும், ஓட வேண்டிய இடத்துல ஓட வேண்டும் என்று சொன்னால் நம்ம உயிர் நம்ம பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜீவன் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொண்டு சுகமாக இருக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி இந்த நாளிலும் கூட கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? இந்த நாளில் தேவனாய் கர்த்தர் இந்த நாளில் நம்மை கொஞ்சம் யோசிக்கும்படியான கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். நான் எப்படிப்பட்ட ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் யோசித்து பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில் கூட 2 காரியத்தை இன்றைக்கி நம்ம தியானித்தோம். கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு நம்ம மீறி ஓடிடுறோமா, அல்லது நம்ம வேறு வகையாக நம்ம செய்கிறோமா? அன்றைக்கு பாருங்கள், லோத்தின் மனைவிக்கு சொன்னதை அவங்க செய்யலை, எதிர்மறையாக நின்னாங்க, கேட்டு அதுபடி நடக்கலை. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்ம நடவாமல் இருக்கிறோமா, அல்லது நம்மளை ஏதோ ஒரு காரியம் நம்ம இச்சித்து ஓட வைக்கிறதா? நம்ம வாழ்க்கையில் பாருங்களேன், தேவ வசனத்துக்கு மீறி நம்ம ஓடும் என்று சொன்னால் தேவனுக்கு முன்பாக நம் துரோகிகளாக இருக்கிறோம். ஆகையினால இதுவரையிலும் ஒரு வேளை நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நம்ம செய்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு
உங்களை தம்முடைய சொந்த பரிசுத்த ஜனங்களாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் என்ன அழைத்திருக்கிறீர், உம்முடைய பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறீர். நானோ அறியாமல வேத வசனம் ஒருவேளை எனக்கு தெரியாமல் எதுக்கோ நான் நீ சொல்கிற வசனத்தெல்லாம் நான் கேட்காம நான் ஓடிட்டேன், ஏன் இஷ்டத்தின்படி ஓடிட்டேன். ஆண்டவரே நீ சொல்லுகிறபடி இனி நான் ஓட போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே நீ எதையெல்லாம் என்னை விட்டு ஓடும்படி நீ சொல்லுகிறீரோ அந்தந்த காலத்தெல்லாம் நான் விட்டு ஓடும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. சொல்லலாமா? எல்லாம் வாய்த்துன்னு சொல்லலாமா? ஆண்டவரே எல்லாம் சொல்ல போகிறோம். ஆண்டவரே நீர் எவைகளெல்லாம் விட்டு ஓடும்படிக்கு நீர் சொல்லுகிறீரோ அவைகளின்படியே நான் ஓட பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. கேட்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இதெல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் கூடப்பா தேவ ஜனங்களாக இருக்க எங்கள் வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற ஓட்டம் ஆண்டவரே நாங்கள் சரியாய் அதை ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. பூமிக்குரிய ஆண்டவரே ஆசா பாசங்கள், பூமிக்குரிய இச்சையான காரியங்கள், பூமிக்குரிய ஆண்டவரே தேவன் அருவருக்கிற மற்ற எல்லா காரியத்திலும் நாங்கள் நிற்காமல், நாங்கள் அதில் போய் விழாமல், நாங்கள் அதை விட்டு விலகி ஓடுவதற்கு கர்த்தர் எங்களுடைய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வராக. இதை கேட்கலாமா? இதுவரை நான் ஒரு வேலை செய்திருக்கலாம், இதுவரை என் இஷ்டத்தின்படி ஓடி இருக்கலாம். கர்த்தருடைய திட்டத்துக்கு ஓடி பாருங்க. உங்க வாழ்க்கைக்கு தேவனை கர்த்தர் சுகமான நன்மைகளை வச்சிருக்கிறார், பாதுகாப்பு வச்சிருக்கிறார், ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தரை தேடுகிற தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டத்தின்படி ஓடி பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய நன்மைகளை வச்சிருக்கிறார். எல்லாம் கண்களை மூடி இந்த நாள்ல நம்ம திரும்ப